This video is sponsored by SBO Digital Marketing Company. SBO School of Business Organization Private Limited. இந்த கம்பெனி 2018 தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவரை லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாபாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மணியும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய வீடியோ கிளிப் அடுத்தது கொடுத்துருக்கேன். மேலும் தகவலுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பகிர்தல்ல தானம் இல்லை, அது மன தெளிவு. நான் ஒரு காக்கா இருக்குது, தன்னுடைய குஞ்சுக்கு இறை விட்டுறதுக்காக ஏதோ ஒன்று எடுக்குது. சப்பாத்தியாக இருக்கலாம், செத்து போன தவளையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று குட்டிக்கு தொண்டையில் வச்சுருக்கோம், உள்ளே விழுங்காது. இயல்பாகவே மனிதனுக்கு அல்லது விலங்குகளுக்கு உயிர்களுக்கு என்னடா இருக்குன்னா பகிர்தல் இருக்குது. ஒரு தாய் பிள்ளை பேத்துட்டு சும்மா வச்சு இல்லை, ரத்தத்தை பாலாக்கி பகிர்ந்துக்கிறான். இப்போ அம்மா பிள்ளைகிட்ட போய் நான் தானம் பண்ண உனக்குன்னு சொல்லுவா. நான் உனக்கு தானம் பண்ணேன், பால் தானம் பண்ணேன், அதுமா சோறு ஊட்டினேன், அன்னதானம் பண்ணேன்னு ஏன் சொல்கிறது இல்லை? பகிர்தல் இது. அம்மா என்ன பண்ணினா பிள்ளைய? ஒரு ஆண் தன் காமத்தை பெண்ணெடுத்துல பகிர்ந்துக்கலாம். தெரியாது எனக்கு, ரேப் பண்ணலாம், ஒரு மாதிரி வல்கராக நடந்துக்கலாம், எனக்கு அது உண்மையிலேயே பரஸ்பரம் அன்பாக இருக்கலாம். பகிர்தல் வேறு, தேவை நிமித்தமாக போராடி அதை கட்டாயப்படுத்தி எடுத்துக்கிறதுன்றது வேற. இப்போ பகிர்தலில் தானன்ற ஒரு வார்த்தை வராது. அது தானம் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இது நேச்சர். பகிர்தல் பண்பு இருந்துதானா தானம்னு ஒன்று கிடையவே கிடையாது. பகிர்தல் பண்பு இல்லாதவங்களுக்கு மதங்கள் சொல்லுது, நீ அன்னதானம் பண்ணு நல்லா இருப்ப, ரத்த தானம் பண்ணு, பித்தியாருக்கு உதவு. இப்போ யாரோ பேச்சாளர், சாமியார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மனிதர்களுக்கு எஜுகேட் பண்ணுறாங்க. நீயே வச்சு என்ன பண்ண போகிற, செத்துற போகிற, உன் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு என்ன ஆக போகுது, நீ அறுவடை பண்ணி நீயே வச்சு என்ன பண்ண போகிற, 4 பேருக்கு என்ன பண்ணிட்டு போ. பகிர்ந்துக்கு போன்னு சொல்ல, அவங்க தானம் பண்ணிட்டு போன்னு சொல்லி அந்த தானம் பண்ணுறதுக்கு நான் மூலக்கர்த்தா. என் வேலை என்ன? நான் அன்னதான பிரபு. நீ என்ன பண்ணுவ? உன் நெல்லெல்லாம் என்கிட்ட கொடு, நான் என்ன பண்ணுவேன்? பேர் வாங்கிப்பேன். புரியுதா? நான் அனாதாசிரமம் நடத்துவேன், நீங்களாம் என்ன பண்ணுங்க, டொனேஷன் பண்ணுங்க. ஆனால் அனாதாசிரமத்தை இப்போ நான் யார் நடத்துரு? ஒரு வள்ளல் யாரே இவர். புரியுதா? பகிர்தல் அங்கேயே முடிஞ்சிடும். நான் 100 ரூபாய் சம்பாரித்தேன், எடுத்து போய் எங்கள் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டேன், அவள் பார்த்து என் பிள்ளைங்களுக்கெல்லாம் சோற வாக்கி போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் பொண்டாட்டிக்கு 50 ரூபா கொடுத்துட்டு ஆசிரமத்துக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தா எனக்கு பெருமையாக சொல்லுவாங்க. ஆசிரமத்துக்கு போய் உட்காந்தான்னா அவங்க மத்தியில் இவர் நம்ம இருக்கிறாரு சபரிக்கான எப்போவுமே மாதமானால் ஒரு 10,000 ரூபாய் கட்டாயம் கொடுத்துருவார், 4 வேளை சோறு போடுவார். போதை. தானன்றது ஒரு போதைக்கான ஒரு வஸ்தாக மாறிச்சு. பகிர்தலில் போதை இல்லை, இயல்பு, பை நேச்சர். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. குழம்பு நிறைய செஞ்சிட்டிங்க, என்ன பண்ணுவீங்க? கொடுத்துருவீங்க. உங்கள்கிட்ட அப்படியே வழியுது, என்கிட்டேருந்து ஞானம் வழியுது. அப்போ என்ன பண்ணுவேன் நான்? நான் தானம் பண்ணுங்கிறேன் வாரம் சொல்ல முடியும்? ஏன் வேறு வழி இல்லவே இல்லை. இந்த பூமிக்கு நம்ம டெய்லியும் தானம் பண்ணோம். காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற பகிர்தல். நம்ம என்னென்னவோ சாப்பிட்டோம், அது உள்ள என்னவோ ஆக்கணும், மீத்தனோட சேர்த்து போய் என்ன பண்ணுறோம், தரையில் இறக்கும். தர என்ன ஆகும்? பொக்கு போட செடியெல்லாம் முளைக்கும். நீ தானெல்லாம் பண்ணவேணா, நீ வாழ்ந்தவே என்ன தான் பகிர்தல் உங்ககிட்டேருந்து நடக்குது. நாம் சுவாசிக்கிறோம், நம்மளேருந்து முடிஞ்ச அளவுக்கு கார்பனை வெளியே தள்ளுறோம், மரங்கள் அதை எடுத்துக்குது. இப்போ நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது, நமக்கும் மரத்துக்கும். புரியுதுங்களா? இந்த பகிர்தல் இயல்பிலே செஞ்சு வச்சிருக்குது. ஒரு தாய் பால் கொடுக்காமல் இருக்க முடியாது, ஒரு ஆண் ஒரு பெண் தனித்து வாழ முடியாது. மனிதன் தனித்து வாழ்றதில்லை, எல்லா உயிரினமும் எப்படி தான் இருக்குது. ஒரு செடி வேர் இல்லாமல் இல்லை, அந்த வேருக்கு மண் தண்ணி ஓணும், அந்த தண்ணினால் பல பூச்சிகள் வாழும், இலை விழும், சருகாக மாறும், குப்பையாகும், அதில் பூச்சிங்க போய் வாழும், தேள், பல்லி, பூரா, பாம்புங்கள்லாம் அந்த இலைங்களுக்கு மத்தியில் போய். இதெல்லாம் பகிர்தல். இதுங்கெல்லாம் தானம் பண்ணேன்னு சொன்னதே இல்லை. இந்த 6வது அறிவு வந்த மனுஷன் மட்டும்தான் என்ன சொல்லின்னு தெரியலாம், தானம் பண்ணு, தானம் பண்ணுற, தானம் பண்ணால் அடுத்த பிரிவில் எங்கே இருப்ப நீ? ஒருத்தர் இவ்வளோ பெரிய கமாண்ட் எழுதியிருந்தாங்க,
என்னவான்னு கேட்டாக்கா பாவம் மன்னிப்பு தான் ஒரே வழியும். ஏன்னா செத்துட்டு பேருக்கு உன் ஆத்மாக்குது இல்லை, அது சொர்க்கத்துக்கு போனால் நிலையாக அழகாக வாழுமா, நரகத்துக்கு போனால் திரும்பி வர முடியாதான், ஒரே வழியோடு இருக்குமா. ரெண்டுக்கு தான் மேலே என்ன ஆகுது, சொர்க்கம். ஏமாத்து நம்பர் 1 என்னடான்னா கடவுள் சாத்தான், சொர்க்கம் நரகம், சரி தவறு. கதையை முச்சு வச்சுடுவான். இந்த சரின்னு சொன்னவனுங்கெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு பேர் என்ன, தானம். நானே சாப்பிட்டு நானே சந்தோஷமாக வந்தேன்னா அது பேர் என்ன, கருமி. பாவம் செய்கிறான். அப்படியே இது எவ்வளோ கருமையாக இருந்தாலும் அடுத்தது யாருக்கே, யாருக்கையா, பிள்ளைக்கு யாருக்கோ தானே குதிட்டு போகிறேன், எதுவும் போக முடியும். நான் ரொம்ப கருமி, பணமாக சேர்த்து வச்சுக்கிறேன், இங்கெல்லாம் கொள்ளை வச்சு உங்ககிட்ட இருந்தெல்லாம் காசை வாங்கி வாங்கி யாருக்கும் எந்த செலவும் பண்ணுறது இல்லை, சத்சங்கம் நடத்துறது இல்லை, இல்லை அன்னதானம் பண்ணுறது இல்லை, சும்மா வந்து உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு சத்சங்கம் வந்தால் கூட 1000 கொடு 2000 கொடுன்னு கேட்குறது. இதனாலே என்ன பண்ணுறதில்ல, சேரெலாம் காலி ஆகிடுது. எதுவும் போவேன், யாரோ ஒன்றுத்துக்கு பகிர்ந்துட்டு தான் போய் ஆகணும். நேச்சர்னா தான் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உன் அளவு தான், கொள்ள அளவு தான். 150 இட்லி சாப்பிட்டு சுட்டுட்டு சாப்பிட முடியும், என்னதான் பண்ணி ஆகணும், அதை வீண் தான். சாக்கடையில் எதுவும் போய் கூட்டா அங்கே 4 பூச்சிக்குது சாப்பிட்டுக்கும். ஸோ பகிர்தல் நேச்சர், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ சேர்த்து வச்சிருந்தாலும் உன் சொத்தை திருடன் வந்து எடுத்துன்னு போயிடுவான், இல்லை உன் புள்ளியே திருடன் ஆகிடுவான், சோம்பேறி ஆகிடுவான், என்ன பண்ண முடியாது. அப்பா பகிர்தலை யாராலையும் என்ன செய்ய முடியாது, தடுக்கலாம் முடியாது. நேச்சர். நீயாவே மனசு வந்து பகிர்ந்துனா இன்னும் விசேஷம்தான். நான் பகிர்ந்துக்கினேன்னு சொல்கிறவன் புத்திசாலி, நான் தானம் பண்ணுறேன்றவன் முட்டாள். ஏன் தானம் பண்ணும்போது ஒரு திமிரு இருக்குது, எனக்கு ஒரு கெத்து, நான் என்ன பண்ணுறேன், கொடுத்து கொடுத்து என் கரங்கள் சிவந்து இருக்குதுன்னு வர சொல்லின்னு போய் சொல்லுங்கிறேன். பகிர்ந்துக்கிறவனுக்கு அந்த எண்ணமே வர்றதே இல்லை. ஏன், பகிர்ந்துக்க தான் முடியும், எல்லாத்தையும் எனக்குன்னு வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோதான் உங்களுக்குன்னு வச்சுருந்தாலுமே பகிர்தல் உங்களுடைய இயல்பு, இல்லைன்னா இயற்கை உங்ககிட்ட என்ன பண்ணா பிடிக்கும். நல்லா கஷ்டப்பட்டு வளர்த்திங்க, இந்த மண்ணிலேருந்து இந்த காய்கறி உணவுகளெல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணீங்க, வளர்த்திங்க. எங்கே தான் எதுவுமே பதிப்பீங்க உடம்ப, அவ்வளோதான். பகிர்ந்து தானே பண்ணா போனோம், அவ்வளோ முடிஞ்சிச்சுக்காத. பகிர்தலில் யாரும் ஒன்றும் செய்ய, பகிர்தலில் நீங்கள் கற்றுக்கூட வேணாம். நீங்கள் கருமையாக இருந்தால் கூட உங்ககிட்ட இருந்து என்ன பகிரப்படும். ஸோ உங்ககிட்ட இருந்து உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே இயற்கை பிடுங்கிக்கும், குத்துடணும், வேறு வழி. எவ்வளோ பெரிய செல்வனாக இருந்தாலும், பெரிய ராஜாங்கெல்லாம் கட்டி மாளிகைலாம் கட்டியிருந்தால் கூட 2 கரப்பாம்பூச்சி உள்ளே போய் வாழ்ந்துன்னு இருக்கும், 4 எலி அது உள்ள வாழ்ந்துன்னு இருக்கும். ஒரு பெரிய பெரிய பங்களாவை நீங்கள் கட்டி வைக்கிறீங்க ஹாலிடே ஹோமில், அங்கே 2 வாட்ச்மேன் வேலை போட்டு அவர் என்ன பண்ணு போகிற அந்த வீட்டை. நீங்கள் இல்லாத போது பெட்டில் அவர் படுக்க மாட்டாரா என்ன? வாட்ச்மேனை விட்டு வீட்டில் விட்டு வந்தீங்கன்னா, கதவுலாம் திறக்கிறதுக்கு சாவியெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்கள் டாய்லெட்டை உங்கள் பெட்டை ஒரு பயன்படுத்தி வர மாட்டாரா? இந்த அற்ப அறிவே உங்களுக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் நீங்கள்? அப்படி தானே. நீங்கள் கேமராலாம் வர வச்சுட்டு போனால் அவர் என்ன பண்ணுவார், ஒன்றா கரண்ட் போகிற நேரத்தில் போய் படுப்பார், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் படுப்பார். இவ்வளோ தானே மனுஷன் வாழ தகுதியானவன். அப்படி தானே, ஏமாத்தலாம் முடியாது. ஸோ பகிர்தல்ன்றது இயல்பு சாராமல் நடக்கும். தானம்ன்றது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். சொர்க்கம் இருக்குது. மிரட்டினா தான் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 6 விதமான த்ரெட்னிங், அது ஒரு விதமான மிரட்டல். இந்த சாமியார்ன்ற பேர் பெரும்பகுதி ரவுடிங்க தான் சாமியார் ஆகிருப்பானுங்க. பார்த்தியான்னா முன்னாடி முள்ள மாதிரி முச்சை வைக்க இருப்பான், திடீர்னு ஆகிடுவான். அவனுக்கு மிரட்டுறதே வேலை. அடுத்தவங்க உழைப்பிலே பொழைப்பு நடத்தணும். அப்போ என்ன சொல்லுவான், தானம் பண்ணுங்க சொல்லுவானா, சொல்ல மாட்டானே, பகிர்ந்துக்குங்கன்னு சொல்லலாம். அப்போ அவர் பகிர்ந்தாருன்னே சொல்லலாம். இப்போ இங்கே நீங்கள் யாரோ ஒரு காசு கொடுத்தீங்கன்னா, இங்கே மேலே ஏறி இவர் எனக்கு என்ன பண்ணார், இந்த வாரம் சோறு யார் போட்டார், நானா போட்டேன், இந்த வாரம் ஐயாவே போட்டார், இந்த வாரம் யாரோ ஒருத்தர் போட்டார். கேட்குறீங்க தானே, ஃபோட்டோலாம் வருது இல்லை, எதனால? அவர் தான் பெருமைக்குரியவர். அவர் தான் நமக்கு என்ன பண்ணார், சாப்பாடு யார் போட்டா, அவ்வளோதான். அதுமாதிரி சொல்லிட்டு போகலாம் தானே. பகிர்தல் இயல்பானது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற